கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னுடனே இருப்பவர். ஆதியாகமம் 21 22 நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆமேன். எத்தனை அருமையான வாக்குத்தத்த வசனம் என்பதை தியானிக்கும் போது கர்த்தரில் மனமகிழ்ச்சி தோன்றுகிறது. காரணம், நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் வேலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று அறிவதில் சந்தோஷமே. நம்முடைய பெற்றோர்களோ பிள்ளைகளோ அதிகாரிகளோ வேலைக்காரர்களோ யாருமே இந்த வார்த்தையை கூற முடியாது. காரணம், நாம் உலகத்துக்குள் போகும்போது என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்று நம்முடன் இருப்பவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்மை அறிகிற ஒரு ஆண்டவர் நான் உன்னுடனே எப்பொழுதும் இருக்கிறேன் என்கிறார். இந்த உண்மையை அறிந்த சங்கீதக்கார தாவீது கூறும் பொழுது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி அது கரத்தை என்மேல் வைக்கிறீர் என்று சொல்லி மிகவும் அருமையாக தேவனை புகழ்ந்து பாடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்து தேசத்து ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆபிரகாமை பார்த்து கூறுகிறார், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நம்மை குறித்து இவ்வாறு கூற முடியுமா? இல்லை என்றால் நினைத்து கொள்ளுங்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை ஆராதித்து என் கூடவே வாரும் என்று அழைத்து செல்லுவோம். நாம் இடறி போகாமல் கால் வழுவாமல் காப்பார். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.